அனைவருக்கும் வணக்கம். ம், கேக்குதா? நல்லா கேக்குதுண்ணா. கேக்குதுண்ணா. அனை அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மிகவும் நெருங்கிய உறவுகள் பிடித்தவர்கள் வேற சொல்லிட்டேன். நெருங்கிய உணர்வு கூட சொல்லலை. பிடித்தமானவர்கள், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்க 2 பேரும் நல்லா தான் ஒத்துமையோடு போய் கொண்டிருக்கின்றோம். எல்லா வகையில இப்ப சத் சங்கம்னா எங்க நல்ல உள்ள கோயின்சைட் ஆடி 2 பேருக்கு வித்தியாசம் இல்லை அப்படின்னு, நீ வேற நான் வேற இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சத் சங்கத்துக்குள்ள 4-5 பேர் நல்லா போயிட்டு இருக்கும்போது, அதுல சத் சங்கமோ இல்ல லௌகீகத்தினா ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல மிகவும் பிடித்தவர்கள் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா போயிட்டு இருக்கு. அதான் இந்த கேள்வியை. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறதுதான் கேள்வி. அப்போ ஒருவர் என்னை குற்றமாக நினைத்து குற்றம் என்றே முடிவெடுத்து விட்டார். என்கிட்ட கேட்கல, முடிவு செய்து விட்டார். முடிவு செய்து விட்டு என்னிடம் ஒரு கேள்வியாக கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? என்ன, நீ ஏன் இப்படி பண்ணிட்ட? உன்னால நான் வந்து இப்படி நான் ஹட் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு செய்து விட்டு கேள்வி கேட்கிறார். அவர் சிஷ்ய பாவனையில கேள்வி கேட்கல, சோ விளக்கம் வேணும்னு கேட்கல, முடிவு செய்து விட்டு நான் ஹட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் அதை வந்து நான் எப்படி எதிர்கொள்வது? நான் டிஃபென்ஸ் பண்ணுவதா, இல்ல விளக்கம் தருவதா, அதை நான் வந்து என்ன செய்வது? இல்ல, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம தான் இருக்கேன் அப்படின்னு விட்டுறதா அப்படிங்கிற மாதிரிதான் கேள்வி. சோ இது என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, விளக்கம் தந்துதான் ஆகும். இது யாருக்கு விளக்கம் தர வேண்டாம் அப்படிங்கிறதுதான் இங்க மேட்ச். அது 3ஆம் நபர், புரியாதவர், தேவையில்லாதவர், இந்த விளக்கத்துக்கு அவசியம் இல்லாதவர் அப்படிங்கும் போது அது விளக்கம் தர தேவையில்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் கண்ணனே கொண்டு வந்துடலாம். கண்ணன் சிசுபாலன் வந்து திட்டுறான், நீ 100 திட்டு திட்டுறான், எல்லாமே திட்டுறதான், நீ மோசம், பொம்பளை பொறுக்கி, திருடன், புறமுதுகு காட்டியவன், பொய் சொல்பவன் அப்படின்னு சொல்லிட்டு 100 திட்டு திட்டும் போது கண்ணன் எந்த விதமான விளக்கமும் தரல, டிஃபென்ஸ் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஆனா அதே உத்தவன் வந்து சொல்றான், நீ தப்பு பண்ணிட்ட, கோபிகளிடம் ராதைகளிடம் நீ அவர்களிடம் நடந்து கொண்டது தவறு அப்படின்னு உத்தவன் சொல்லும் போது அங்கே ரியாக்ட் பண்றான். இந்த ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். பிடித்தவர்னு சொல்லியாச்சு, ஒண்ணுக்கு ஒண்ணுன்னு சொல்லியாச்சு, ஒருத்தன் தப்பா நினைச்சிட்டு இருக்கான நினைச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிறது கண்ணனே நினைக்கல. ஏன்னா உத்தவன் வந்து குவாலிஃபைட் ஆனவன், எனக்கு நெருங்கியவன், எனக்கு சிஷ்ய பாவனேன், என்னை சரணடைந்தவன், என்னையே நினைத்து கொண்டிருப்பவன், பரபரம தத்துவத்தில் இருப்பவன், வைராகிய சீலன், புலனடக்கம் இருப்பவன். அவன்கிட்ட ஒரு தவறுதலா ஒரு புரிதல், தவறோ ரைட்டோ ஒரு புரிதல் அவன்கிட்ட வந்துருச்சு. அவன் குற்றஞ்சான் சாட்டான். அவன் வந்து நேரடியா வந்து விளக்கெல்லாம் கண்ணன்ட்ட கேட்கல. கண்ணா, இது எனக்கு புரியவில்லை, என் மனம் உறுத்துகிறதுன்னா அந்நேரமே கண்ணை விளக்கம் கொடுத்துருப்பான் உத்தவர். ஆனா உத்தவன் டைரக்டா வந்து குற்றம் சாட்டிடுறார். அப்ப குற்றம் சாட்டும் போது கண்ணன் எடுத்த அந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நெருங்கிய உணர்வுல கண்ணை டிஃபென்ஸ் பண்ணல, விளக்கம் தரல, அக்செப்ட் செய்து கொண்டான், ஏற்றுக்கொண்டான். அந்த முடிவு வேணும். இப்போ உதாரணத்துக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், நான் ஒரு எக்ஸாம்பிள சொல்லிட்டேன், அந்த அம்மாவுக்கு பயங்கரமா ஹர்ட் ஆயிடுச்சு. ஹர்ட் ஆயிட்டு முடிவு பண்ணிட்டாங்க, இந்த எக்ஸாம்பிள் தப்பு, இங்க சொல்லியிருக்க கூடாது, இந்த எக்ஸாம்பிள் ஹர்ட் ஆகும், அஹிம்சை வாசிகளை சொன்ன கிளாஸ் நீங்களே எடுத்து விட்டு நீங்களே இந்த மாதிரி நீங்க பேசணும்னா இது எப்படி உங்களை புரிந்து கொள்வது? அது எப்படி ஹர்ட் ஆயிடுச்சு, அண்டர்ஸ்டாண்டிங் தி ஃபீலிங் ஆஃப் அதர்ஸ்ன்னு நல்லா சொல்லுறேங்க, பட் இந்த வேர்டை சொன்னா நான் ஹர்ட் ஆவேன்னு தெரியாதா? இது அவசியமற்ற வேர்டு, தேவையற்ற வேர்டு, இது நாலேஜுக்கு உதவாத ஒரு வேர்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்து, இது தவறு, நான் ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு ஃபீலை சொல்றாங்க. சொன்ன உடனே நான் என்ன சொல்லிட்டேன்? எடுத்த உடனே சாரிம்மா, மன்னிச்சிருக்கேன், அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருக்க கூடாது, உங்களை தைத்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். ஸோ நான் வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள் எத்தனையோ இருக்கும்போது இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனிமே இந்த மாதிரி எக்ஸாம்பிள்னா உங்களுக்கு வராது அப்படின்னு நான் சொன்னேன். இதைதான் உத்தவன்ட்ட சொல்றான், அக்செப்ட் செய்துக்கணும். ஆமாடா, தப்பு பண்ணிட்டோம், என்ன பண்றது சொல்லு நீயே. அவன் வந்து நாங்க பியூர் லவ்ல இருந்தோம், அது டிவைன் லவ், அவங்க சரண்டர்ல இருக்கிறாங்க, அது பக்தி, அது பக்தி யோகம், நீ ஞான யோகத்துல இருக்கிற,
அது உனக்கு புரியாதுன்னா அவன் விளக்கம் தரல. என்ன பண்ணலாம்? அக்செப்ட் செய்து கொண்டான். அதுக்குதான் என்ன பண்ணலான்னு கேட்கறான். ஆமா தப்புதான்டா, சரிடா நான் திருந்துறேன்டா, என்ன பண்ணலாம்? அப்ப அதேதான் சொன்ன உடனே அக்செப்ட் செய்து கொண்டாச்சு. ஆமாப்பா, நான் அக்செப்ட் செய்து கொண்டேன், தப்புதான், நான் தெரியாம அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்க கூடாது. அக்செப்ட் செஞ்சுக்கோ. நெருங்கிய உணர்வு, ரொம்ப க்ளோஸா இருக்கிறோம். ஹட் ஆகுதுன்னா அது ஹட் ஆக இருக்க வாய்ப்பு இல்லை. நாம் 100 பியூரா. இப்ப கண்ணனே அக்செப்ட் செய்து கொள்றான். இப்ப நமக்கு என்ன? ஆமா, இந்த வார்த்தை நான் யூஸ் பண்ணிருக்க கூடாது, அந்த இடத்துல அப்படி நடந்திருக்க கூடாது, அந்த இடத்துல ஒண்ணு நான் இப்படி செய்திருக்க கூடாது, என்னை மன்னித்து விடு, இனிமே இந்த மாதிரி இடத்துல நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றதுல என்ன கஷ்டம்? கண்ணனை தானே சொல்றான். ஈவன் ஸ்ரீகாந்தே ஒரு விஷயத்துல சொன்ன, இதுதான் நடந்தது சமீபத்தில். ஏம்மா நீ வந்து ஏதாவது அடிக்ஷன்ல இருக்கியா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே எதிர்றாங்க. ஆமா ஆகும்னா உங்கள் பார்வை கோளாறு, அடிக்ஷன் தான் அப்படின்னு சொல்லும் போது, சாரி, என்னை மன்னித்து விடு, என் பார்வையை மாற்றிக் கொள்கிறேன், நான் தெரியாமல் அந்த பார்வையில் பார்த்து விட்டேன், இனிமேல் அந்த பார்வையில பார்க்கல, உன்னை முழுமையா நம்புறேன், ஐ ஆம் பியூர் லவ் வித் யூ, நீ 100% உன்னை நான் நம்புறேன், தெரியாம சந்தேகப்பட்டதுக்கு என்னை மன்னித்து விடுன்னு சொன்னான். அக்செப்டன்ஸ் அதான் கண்ணை அங்க பண்றான். கண்ணை அக்செப்ட் செய்து கொண்டான். ஏன்? அது நியாயமா இருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஏன் அவர்களை குற்றமாக பார்க்க வேண்டும்? நான் சொன்னது ஹர்ட் ஆயிருக்கு, நான் அஹிம்சை வாசிகளை மீறி சொல்லி இருக்கலாம், ஹர்ட் ஆயிருச்சு. இல்ல, நான் என்னதான் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம நியாயமாகவே சொல்லியிருந்தாலும் அப்ப மாத்துறது ஈஸி தானே. நான் ஒன்னும் அடிக்ஷன் இல்லையே. அப்ப அந்த ரிலேஷன்ஸ் வேணும்னு முடிவு பண்ணிட்டோம், அந்த ரிலேஷன்ஸ் இன்டாக்டா இருக்கு. ஒரு இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உத்தமம் வேணும் கண்ணனுக்கு. அப்ப ரிலாக்ஷன் இன்டாக்டா இருக்கு. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஈகோ இருக்காங்க. அது ஈகோ இருக்குன்னு கூட நம்ம சொல்லக்கூடாது, கண்ணன் வேணா சொல்லிக்கலாம். கண்ணனே அப்படி நினைக்கல. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, ஹர்ட் ஆயிருச்சு, ஓகே நான் என்ன மாத்திக்கிறேன், இதுல என்ன இருக்கு, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல, அந்த மாதிரி நடந்துக்கல, இந்த இடத்துல நான் இப்படி ஒன்ன பண்ணல, சாரி, என்னை மன்னித்து விடுன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன கஷ்டம்? அதுதான் அங்க சொல்லணும். அக்செப்ட், ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. தவறு என்னில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, என்னை மன்னித்து விடு, மீண்டும் அந்த தவறு நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன். இதுல கண்ணன்ட்ட மிகப்பெரிய பிடிச்ச விஷயம் என்னன்னா, அதுதான் வந்து எனக்கே கண் அளவுக்கு முடியுமா, இல்ல அது கரெக்டா அந்த உத்தமன் அளவுக்கு கிடைக்கலையா அப்படிங்கறத கன்ஃபியூஷன். அண்ணன் வந்து உத்தவன். இப்ப டைரக்டா வந்து ஒருத்தன் வந்து, எப்ப நீ என்ன ஹர்ட் பண்ணிட்ட, நீ எனக்கு பிரச்சனை, நீ நடந்துக்கிறது சரியில்லை, நீ இப்படி பண்ணிட்ட, நீ என்னை பத்தி எப்படி அங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது, என்ன எல்லாம் மன்னிச்சிருப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு சொல்லிடலாம். அப்ப என்ன மாத்திக்கிடலாம். அவன்கிட்ட ரிலேஷன்ஷிப் பக்கா போடணும். இன்னொரு இடத்துல கூட அப்படின்னா, ஏய் பார்த்து பழகு, அடிக்ஷன் மாதிரி இருக்கு ஸ்டார்டிங்லே, எப்படி நீங்க என்ன சந்தேகப்படலாம், எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, தெரியாம சந்தேகப்பட்டேன், நீ பியூர் தான். அதுக்கப்புறம் ஒரு கேள்வியே கேட்கல. அதுக்கப்புறம் ஃபைனா ரவுண்ட் அடிச்சு கடைசியில வந்து பல நாட்கள் கழித்து, இல்ல நான் அடிக்ஷன் இருப்பதாக நான் உணர்ந்து கொண்டேன், அப்படியா, பரவாயில்ல, வெளியே வந்துரு, இங்கே உணர்ந்துட்டேன். அப்ப அவன் தானாக உணர நினைக்கிறான், இதுல என்ன தப்பு, நம்ம ஏன் சொல்லணும், ஓகே நம்ம நம்புவோம், அவன் நம்ப சொல்றான், நம்புவோம், இது நமக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிற அந்த ஃபீல்டு தான் அங்க போச்சு. இது 1 to 1 புரியுது. ஒரு இடத்துல இருக்கு, நான் இன்னொரு இடத்துல இருக்கிற ரிலேஷன் தப்பு, இன்னொரு ஃப்ரெண்ட்ட நீ பழகுறது தப்பு, இன்னொரு ஃப்ரெண்டை நீ வந்து இன்டியூஸ் பண்ற, இன்னொரு ஃப்ரெண்டை வந்து நீ கரெக்டா கைட் பண்ணல, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நீ இருக்கிறது தப்பு, நீங்க அவன் கூட பழகுற ரிலேஷன்ஷிப் எனக்கு பிடிக்கல, அவன் ஈகோவை நீ வந்து தூண்டி விட்டுட்டே இருக்க, அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு நீ பார்ஷியாலிட்டி காட்டிட்டு இருக்க, அவனிடம் நீ பழகுவது சரியில்லை. அதாவது என்னிடம் நீ பழகுவது சரியில்லை அப்படின்னா அக்செப்ட் செஞ்சாச்சு, ஏத்துக்கிட்டாச்சு. மூணாவதா ஒரு ரிலேஷன் கொண்டு வந்து இவன் சொல்றான், அது எனக்கு பிடிக்கல, அது எனக்கு கட் ஆகுது அப்படின்னா, இங்கேயே கண்ணன் அக்செப்ட் செஞ்சுக்கிறான். அதுதான் அது எவ்வளவு பெரிய விஷயம். அவன் சொல்றான், ராதைக்கும் கோபிக்கும் கண்ணன் உள்ள ரிலேஷன் எனக்கு பிடிக்கல, அவர்கள் உன்னிடம் அடிக்ஷனா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நீ அவர்களும் நடந்து கொள்வது எனக்கு பிடிக்கல, உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க 2 பேரும் பழகுறது, நீங்க 2 பேர் இருந்தது பழகியது, நீங்கள் இப்போது அவர்கள் இருப்பது, நீ அவர்களை இப்போது நினைத்து கொண்டிருப்பது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு ஹர்ட் ஆகுது. இதுதான் உத்தமம் சொல்றான். அதையே அக்செப்ட் செஞ்சுட்டான். சரிடா சொல்ற, அந்த ரிலேஷன்ஷிப்ல என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு அவனையே சொல்ல சொல்லி அதை ஃபாலோ வேற பண்ணிடுறான். அவன் என்ன சொன்னானோ உத்தவனை அது கைப்பட லெட்டர் எழுதி
அதாவது ராதை ஹட்டாவா, கோபிகள் கோபிகள் அது படிக்கவே இல்லை. ராதை ஹட் ஆகுறா, ஹட்டாகி திருப்பி வந்து சொல்றா. இப்ப நீ அவனை உணர்த்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் நீ வந்து மாயை, நீ நான் இந்த இதுல இல்ல அப்படின்ட்டு நான் என்ன மாயையா பாருன்னு எப்படி சொல்லலாம்? நான் உன்னை பரபிரம்மமா தானே நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வார்த்தை எனக்கு கட் ஆகுதுல, நீ ஒருத்தனுக்கு பாடம் தரணும் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து சொல்லலாமா அப்படின்னு ராதை பின்னாடி கேட்கிறா. அப்ப ராதையில அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு அவன் ரொம்ப தெளிவா அதையே அக்செப்ட் செஞ்சுக்கிட்டான். சரிப்பா, நீ என்னப்பா, சரி அவங்க பார்க்க வேண்டாமா, அவங்ககிட்ட பேச வேண்டாமா, சரி அவங்ககிட்ட வந்து நான் சொல்லிடவா, சொல்லிருங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கே கண்ணன் போறான். அது கண்ணன் போறான்னா அது உத்தமனுடைய அந்த அந்த கேரக்டர்ல ஒரு பியூர் இருக்கு. அந்த பியூர்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதுல பொசசிவோ பொறாமையோ ஒரு அசுர குணமோ இல்லை. ஒரு பியூர் பியூர் லெவல்ல தான் இருக்கிறேன். அதுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போதே கண்ணை அக்செப்ட் பண்ணி அது வந்து காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி உத்தவனுக்கு அங்கேயே வந்து உணர்த்துறான். அந்த மாதிரி இடத்துல வரும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்ப்பா, கண்ணளவுக்கு இருக்க முடியுமா அப்படிங்கிறது செகண்டரி சொல்ல. அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. நீ அதை பத்தி கவலைப்படாத, நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குல்ல, அதை விட்டுருன்னா அதை பத்தி கண்டுக்கிறாரு. ஏன்னா அதுல வந்து எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு உனக்கு புரியல, நீ இதை கொண்டு வந்து அங்க நுழைக்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை ஒரு தடவை. ஏன்னா அவன் ஹட் ஆகுறான்ல, என்னால அந்த ஃபீலை புரிஞ்சுக்கணும்ல. தயை, தெய்வீக குணம், தெய்வீக குணம் தயையில அப்படி வர்ணிக்கிறான். அதாவது பள்ளத்தை நிரப்பிவிட்டான் நீர் அப்பால் செல்வது போல தன் முன்னிருப்பவன் கஷ்டத்தை போக்கிவிட்டு தான் அடுத்து வைப்பான். இப்ப இவன் கஷ்டப்படுறான், இன்னொருத்தனால இல்ல, என்னாலேயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இல்ல அதை நான் கண்டுக்கிறாம நீ கஷ்டப்பட்ட அதுக்கு நான் என்ன பலி, நான் கரெக்டா தான் இருக்கேன் அப்படின்னு அதுவும் பிடித்தவர்கள் என்னை என்னை அதாவது சரண் ரேஞ்சில பழகிட்டு இருக்கிறவங்கிட்ட அத்தாயிட்டு இருக்கான் அப்படின்னா விளக்கம் தரணும் இல்லையா? அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இல்லையா? சோ அதான் வந்து ஒரு இதுல விருப்பு வெறுப்பு இல்லாம, ஈகோ இல்ல, டிஃபென்ஸ் வேற, தன்னை நியாயப்படுத்தி சரி என்று சொல்வது வேற, அவன் கஷ்டத்தை போக்குவதற்காக ஒரு விளக்கம் தருவது என்பது வேற. அதுல நம்ம மேல தவறு, முதல்ல அதை அங்கேயும் அக்செப்ட் செய்து கொள்ளணும். இன்னொரு ரிலேஷன் சொல்லணும்னா என் மேல தவறு இருக்கான்னு ஒன்றுக்கு 100 தடவை செக் பண்ணிக்கணும். ஏன்னா அவன் வெல்விஷர் தான், அவன் சொல்றதுல நியாயம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க நான் வந்து ஏதோ ஒரு லைக்ஸ்ல பழக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை 1க்கு 100 தடவை என்ஷூர் பண்ணிட்டு, ஏன்னா வந்து அதுக்கு தகுந்த என்னால மாத்த முடியாது, இவன்ட்ட மாத்திடலாம், அங்க மாத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி வரும்போது இல்ல நான் என்ஷூர் பண்ணிக்கிறேன், நீ சஜஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நான் வந்து அந்த இடத்துல சூப்பரா என்ஷூர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் ஃபீல் அங்க கொடுக்கலாம். அப்படிங்கிறது தான் அங்க உத்தமனை டைரக்டாவே அக்செப்ட் பண்ணி தன்னை மாத்திக்கிறவே ஆரம்பிச்சிட்டான், லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டான். நேர்ல போக சொல்றான், நேர்ல என்னால போக முடியாது, அந்த இயலாமையின் காரணமாக இவன்ட்ட லெட்டர் கொடுத்து அனுப்புறான். ஸோ அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் சரிப்பா நான் பாத்துக்கிறேன், நான் என்ஷூர் பண்ணிக்கிறேன், நான் இருக்க வாய்ப்பு இருக்கலாம், தேங்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல பெரிய பிரச்சனை, குற்றச்சாட்டு வரும்போது அவர்களை முழுமையான அன்போடு பார்க்கணும். ஏன்னா அவர் என் மீது உள்ள அக்கறையில் அவங்க சொல்றாங்க, அவங்க வெளிப்படுத்துறது எவ்வளவு பெரிய நன்மை, என்னை மாற்றிக்கொள்வதற்கும் என்னை திருத்திக் கொள்வதற்கும் மிகப்பெரிய ஒரு உபயோகரமாக இருக்கிறது. ஸோ நான் மாத்திக்கிறேன்ப்பா, என்ன நான் வந்து நீ மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தேன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம், நீ வெளியில சொல்லிட்ட. ஸோ உன்னை என்னால் புரிந்து கொள்ள முடியுது, என்னையும் உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் அந்த ஆர்ஜவம் என்ற கேரக்டர்ல உண்மையா நீ என்கிட்ட சொன்னதுக்கு மிகவும் நன்றி, ஆதலால் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ இந்த மாதிரி வேற என்ன விஷயம் இருந்தாலும் வெளிப்படையாக என் மீது ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லிவிடு, நான் எளிதாக ஈஸியாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதனால வந்து நீ இதை பத்திலாம் நீ பெருசா ஒரி பண்ணிக்கிறாத, நீ சொன்னது எனக்கு மிகவும் நன்மைன்னு வார்த்தையில உண்மையிலேயே ஃபீல் பண்ணணும். சொல்லிட்டான் இல்லையா, சொல்லாம இருந்தா நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம். சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லும் போது அதை மிகவும் முழு மனதோடு அதை ஏற்றுக்கொண்டு அதை அவனை அப்ரிசியேட் பண்ணி, அதுக்குண்டான தவறு நம்மகிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம எல்லாம் சாதகத்துல இருக்கிறோம். ஸோ அதை 1க்கு 10 தடவை என்ஷூர் பண்ணிட்டு அவர்கள் விஷயத்தில் அக்செப்ட் செய்து கொண்டு அடுத்தவர்களிடத்தில் என்ஷூர் செய்கிறேன் என்று சொல்லி கொண்டு
அந்த ரிலேஷன்ஷிப் தொடர்வது அப்படிங்கிறது என்னுடைய பதில். அதுதான் என்னுடைய ஆன்சர்.